உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த 2 இளைஞர்கள், தீவிரமாகும் விசாரணை. யாழில் மாதா சொரூபத்தில் கண்ணீர் வடியும் காட்சி, காண குவியும் மக்கள். பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, சிக்க உள்ள இலங்கையில் தேடப்படும் நபர்கள். அரசாங்கத்தின் நடவடிக்கையால் அச்சத்தில் எதிர்க்கட்சியினர். விஜய் பேசும் போதே சரிந்து விழும் மக்கள், வெளியான அதிர்ச்சி காணொளி. கனிமுள்ள போலீஸ் பிரிவில் நபரொருவரை தாக்கி 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் கிரிபத் கொடையில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு நடத்திய விசேட விசாரணையை தொடர்ந்து இந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் 17 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது திருடப்பட்ட தங்க ஆபரணங்களை உருக்கி தயாரிக்கப்பட்ட 121 கிராம் 350 மில்லிகிராம் மற்றும் 17 கிராம் 15 மில்லிகிராம் எடையுள்ள 2 தங்கத் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மாதா சொரூபம் ஒன்றிலிருந்து கண்ணீர் வடிகின்ற காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. யாழ் மணியம் தோட்ட பகுதியில் உள்ள வேளாங்கண்ணி மாதா சொரூபத்தில் இருந்து இவ்வாறு கண்ணீர் வடிகிறது. கடந்த 3 தினங்களாக குறித்த மாதா சொரூபத்திலிருந்து கண்ணீர் வடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவமானது தற்போது பேசு பொருளாகியுள்ள நிலையில் இதனை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் திரள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் உள்ள மேலும் 35 பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்ய சர்வதேச காவல்துறை சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் விட்லர் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். கேகல் பத்ரி பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாட்டில் இருக்கும் 70 பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச காவல்துறை மூலம் இலங்கையில் தேடப்பட்டு வரும் 15 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையால் எதிர்க்கட்சிகளுக்கு உதறல் ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். சில ஒன்றிணைவுகள் அச்சம் காரணமாகவே ஏற்படுகின்றன. பாதாள குழு உறுப்பினர் கெகல் பத்ரி பத்மி உள்ளிட்ட 3 இந்தோனேஷியாவில் வைத்து நாங்கள் கைது செய்த போது அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவில்லை. மாறாக பயத்தில் பெக்கோசமன் என்பவரின் வீட்டிற்கு சென்று ஒளிந்திருந்தனர். இதனால் அனைவரையும் கூண்டோடு கைது செய்வதற்கு போலீசாரால் முடிந்தது. அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சம்தான் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட வைத்தது. அவ்வாறுதான் எதிர்க்கட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. அந்த அச்சத்தால் தான் எதிர்க்கட்சியினர் ஓரணியில் இணைந்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு ஒடுக்க வேண்டிய நோக்கமும் தேவையும் எமக்கில்லை. ஆனால் எத்தனை தரப்புகள் ஒன்றாக இணைந்தாலும் சட்டம் நடைமுறையாகியே தீரும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் வேன் மீது ஏறி உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே கீழே மக்கள் சரிந்து விடுவது போன்ற காணொளி வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் நேற்றைய தினம் முன்னெடுத்த தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் நெரிசல் காரணமாக 39 பேர் வரை உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த பலரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் மாறுபட்ட விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஒரு தரப்பினர் விஜயை குற்றம் சாட்டும் அதேவேளை மற்றும் ஒரு தரப்பினர் ஆளும் கட்சி சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு இருக்க பிரதமர் மோடி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் இறந்தவர்களுக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த 2 இளைஞர்கள், தீவிரமாகும் விசாரணை. யாழில் மாதா சொரூபத்தில் கண்ணீர் வடியும் காட்சி, காண குவியும் மக்கள். பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, சிக்க உள்ள இலங்கையில் தேடப்படும் நபர்கள். அரசாங்கத்தின் நடவடிக்கையால் அச்சத்தில் எதிர்க்கட்சியினர். விஜய் பேசும் போதே சரிந்து விழும் மக்கள், வெளியான அதிர்ச்சி காணொளி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.